அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள் எண் 452, அதிகாரம் 46, சிற்றினம் சேராமை. நிலத்து இயல்பால் நீர் திரிந்து அற்றாகும், மாந்தர்க்கு இனத்து இயல்வது ஆகும் அறிவு. நிலத்தின் தன்மைக்கேற்ப அந்த மக்களினுடைய அறிவு மாறுபடும் என்கிறார். சேர்ந்த நிலத்தின் இயல்பால் நீர் வேறுபட்டு அந்நிலத்தின் தன்மையுடையதாகும். அதுபோல மக்களுடைய அறிவு இனத்தின் இயல்பினை உடையதாகும் என்கிறார். சேர்ந்த நிலத்தினுடைய இயல்பு தண்ணீரினுடைய இயல்பு மாறுபடும். அதுபோல மக்களுடைய அறிவும் அந்த இனத்திற்கு தக்கவாறு மாறுபடும் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். உதாரணத்திற்கு, திருவாதூரிலே மாணிக்கவாசகர், மதுரைக்கு அருகிலே உள்ள திருவாதூரில்தான் மாணிக்கவாசக பெருமான் பிறந்தார். அந்த ஊர், அதை திருவிளையாடல் புராணத்திலே நரியை பரியாக்கிய விதம், அரசனை ஏமாற்றிய விதம், சிவபெருமான் செய்த ஒரு வினை என்பது நமக்கு எல்லோருக்குமே தெரியும். அதே நிலத்திலே பிறந்த, அதே ஊரிலே பிறந்த ஒருவர் நல்ல சாதனை புரிந்து ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரானார். அவர் கேரள மாநிலத்திலே ஆட்சித்தலைவராக பணிபுரிகிறார். ஆனால் தான் படித்த பள்ளியை என்னென்ன வேண்டுமோ பள்ளிக்கு அதையெல்லாம் வாங்கி கொடுத்துள்ளார். தன்னுடைய சொந்த செலவில் வாங்கி கொடுத்து அந்த ஊரை மிகப்பெரிய ஒரு நல்ல ஊராக மாற்றியுள்ளார். ஏற்கனவே அது நிலத்தின் தன்மையால் தான், நிலத்திலே வேறும் எப்படி மழை பெய்யுமானால் நிலத்தினுடைய தன்மை மாறுபடுமோ அதுபோல அந்த நிலத்தில் அத்தகைய ஒரு சிறப்பு உள்ளது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் திருவாதவூர். அதிலே ஒரு மிகப்பெரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் பிறந்து இன்னைக்கு கேரள மாநிலத்திலே இருந்து அவர் அந்த பள்ளிக்கு, தான் படித்த பள்ளிக்கு உதவிகளை செய்து வருகிறார் என்ற செய்தியை நான் தினசரி நாளிதழில் படித்திருக்கிறேன். அப்போ திருவள்ளுவர் சொன்னதற்கும் அதற்கும் எந்த அளவுக்கு ஒத்து போகிறது பாருங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது எப்படி ஒத்துருக்குதுன்னு பாருங்கள். அதுபோல் இன்னும் ஒன்று, குறுந்தொகையில் செம்புல பெயர் நீர் போல அன்புடன் நெஞ்சங்கள் கலந்தனவே. இது காதலர்களுக்கு பொருந்தும். இது குறுந்தொகையிலே சொன்னது. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொன்னது மக்களினுடைய இயல்புக்கு பொருந்தும், மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது பொருந்தும். இது குறுந்தொகையிலே சொன்னது செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் கலந்தனவே. இது குறுந்தொகையிலேயே சொல்லப்பட்ட ஒரு சங்க காலத்தில் எப்படியெல்லாம் மக்கள் இருந்திருக்கிறார்கள் பாருங்கள். இப்போ நான் உலக தமிழ்ச்சங்கத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்வுக்கு போயிருந்தேன். 2ஆம் தேதி நினைக்கிறேன், 2ஆம் தேதி வியாழக்கிழமை. கொரியாவிலிருந்து ஒரு உதவி பேராசிரியர் வந்திருந்தார். அவர் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர். அவர் இங்கே பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் கொரியாவிலே பிழைக்க போயிருக்கிறார். அங்கே அந்த கொரிய மொழியை பற்றியும் நமக்கு அவர் எடுத்து விவரித்தார். அப்போது தெரிகிறது, கொரிய மொழியும் தமிழ் மொழியும் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரியே தெரிகிறது. ஒன்று அவர்களுக்கு அந்த லா வரவில்லை. நமக்கு பார்க்க சிறப்பு லா, அடுத்து லா, குண்டு லா.
இப்படி நமக்கு எல்லாம் இருக்கிறது. அவங்களும் சொல்ல வர முடியல. தமிழுக்கு ஏன்னா தமிழர்கள் அப்போவே புலம்பெயர்ந்து இருக்கிறார்கள். அதனால் தமிழுக்கு உள்ள ஒரு செந்தம்மை நம்ம வேறு எந்த மொழிக்குமே கிடையாதுங்க. சீன மொழி கூட இல்லைங்க. சீனா மொழி கூட 2வது தான் வருது. தமிழ் மொழி தான் முதல் மொழியில் நிற்கிது. செம்மையான மொழி தமிழ் மொழி தான், அது மாற்றமே இல்லை. அடுத்து நான் எழுதிய புத்தகங்கள் கூட தெய்வப்புலவர் திருவள்ளுவரினுடைய குரலினால்தான். முதலில் வாழ்வின் வெற்றிப்படிகள் எழுதினேன். அது கட்டுரை. நன்றாக முதலில் எல்லா புத்தகமுமே அந்த 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 நாளிலே விற்று தேர்ந்துவிட்டன. எதற்காக சொல்கிறேன் என்றால், அடுத்து 2 சிறுகதைகள், ஒரு நாவல், 2 சிறுகதைகள், அதற்கடுத்து எழுதுவது பூராமே நாவல் தான். இப்போ கடைசியாக எழுதியது, இப்போ எழுதி கொண்டு இருக்கிறேன், அது 8வது நூல். 7வது நூல் என்னென்னா அறிவுச்சிறகுகள். அறிவுச்சிறகுகள் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. அதனுடைய கேள்வி விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்பது என்னன்னா, நம்ம எல்லா செல்வங்களும் அழிந்து போகக்கூடிய தன்மை உடையது. ஒன்லி கல்வி செல்வம் மட்டும் அழியாதது. அது ஒரு கிராமத்திலே பிறந்த இருவரும் எப்படி முன்னேறி வருகிறார்கள் கல்வியால். அதே சமயத்தில் அதே கிராமத்தில் பிறந்த ஒரு மிகப்பெரிய செல்வந்தரினுடைய குடும்பத்தில் பிறந்த ஒருவனுக்கு ஒரே மகன்தான். அவனுக்கு பெண் கொடுக்க மறுக்கிறார்கள். அதான் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று அற்புதமாக எழுதியிருக்கிறேன் அந்த நூல். அதற்கு பேர் அந்த புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவு சிறகுகள், அந்த புத்தகத்தின் பெயர் அறிவு சிறகுகள்னு வச்சுருக்கேன். அறிவு சிறகுகள்னால் தான் அவங்க 2 பேரும் நல்ல ஒரு நிலைக்கு வந்தாங்க. கிராமத்தில் பிறந்து அவங்க ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக இருந்து கூட வர முடியவில்லை என்பதை உணர்த்தி இருக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை பார்ப்போம்.